பெருமாளுக்கு சங்கு ஓர் அடையாளம். சங்கொலி என்பது எதையும் தொடங்கும்போது ஒலிக்கும் சப்தம். அதோ அந்த சங்கு கருடனின் தலைவனான பெருமாள் கோவிலிலிருந்து பேரொலியாய் ஒலிக்கிறது. அந்த நாளின் நல்ல தொடக்கமாக அமைய அந்த சப்தம் உன் காதுகளில் விழவில்லையா என்று கேட்டு ஆரம்பிக்கிறார் ஆண்டாள். அந்த சங்கொலியோடு பறவைகள் சிலம்பும் சப்தமும் பேரரவமாய் ஒலிக்கிறது என்கிறார். ஆண்டாளுக்கு அரியின் புகழ் பாடாது வாய் ஓயாது. பறவைகள் சிலம்ப சங்கதிர ஒலி கேட்டு எழுந்திருக்காத பிள்ளைகளா? உங்களுக்கு தெரியுமா, நம் பெருமான் பூதகியிடம் பால் குடித்து கொன்றது, சகடனை காலால் நிறுத்தி கொன்றது, பாம்பின் மேல் உறங்கியது என இப்படி கிருஷ்ணரின் பெருமைகளை சொல்லி இறுதியில் இப்படி முடிக்கிறார். மனதில் நாரணனை நினைத்து முனிவர்களும் யோகிகளும் அரி என்று உச்சரிக்கும் பேரொலியை கேட்டால் அது நம் காது வழியே மனதிற்குள் சென்று நம்மை குளிரச் செய்யுமாம். அதை கேட்பதற்காகவாவது எழுந்து வா என்கிறார். பொதுவாக அதிகாலையில் அரி என உச்சரிப்பது நலம் விளைவிக்கும் என்பார்கள். ஆனால் ஆண்டாள் அரி என்னும் சப்தம் காதுகளில் விழுந்தாலே போதும் என்கிறார். திருப்பாவை 6ஆம் பாடல். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.